எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்திருந்தோம். லெவல்ஸ் இப்போ எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஸ்டேட்டில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ ஓப்பன் ஆனோடனே நோ ட்ரேட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுச்சு மார்க்கெட். வெளியே வந்த மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டச் பண்ணாங்க. தென் வந்து அங்கே எங்கேயுமே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாமல் அகைன் வந்து அங்கேயே தான் ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. தென் வந்து மேலே அப்சைட் மூமெண்ட்டும் கொடுக்க முடியாமல் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்ச் பவுண்டு தான் ஆச்சு இன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கீழே செகண்ட் சப்போர்ட்டுக்கு போனாங்க. செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ் நியராகவே போயிட்டு 12 பாயிண்ட்ஸ் முன்னாடியே வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து அகைன் மேலே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா இதுவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன்லேயே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஈவினிங் 3 o'clock தான் மார்க்கெட் வந்து அப் சைடே மேலே வந்தாங்க இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி. ஸோ மேலே வந்த மார்க்கெட் வந்து எகைன் வந்து கீழே அந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் இப்போ தரேன், நோட் பண்ணிக்கோங்க.